தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று அக்டோபர் மாதம் முதல் நாள் 10ஆம் மாதத்துக்கு வந்திருக்கின்றோம். கடந்த 9 மாதங்களும் இறைவன் நம்மோடு கூட இருந்தார். லாக்டவுன் சமயங்களிலே எப்படி நம்முடைய வாழ்க்கைகள் முடிந்தன என்று நாம் அறிந்து கொள்ளாமலேயே பயணித்து விட்டோம். என் அன்பு மக்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் 10ஆம் மாதத்திலே நுழைய வைத்திருக்கின்றார். உங்கள் துக்கங்கள் மகிழ்ச்சியாய் மாறும் என்ற வாக்குறுதிப்படி நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தீமைகள் அகன்று 10ஆம் மாதத்திலே ஒரு புதிய வாழ்வு கொடுக்க இறைவன் காத்திருக்கின்றார். ஜெபிப்போமா? அனைவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலவெளிக்காகவே நாங்கள் போற்றுகின்றோம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு என்று நீர் சொன்ன வாக்குறுதியை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கடந்த 9 மாதங்களாக எங்களோடு நீர் இருந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 10ஆம் மாதத்தின் முதல் நாளில் எங்களையும் என்னோடு கலந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான கருத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம். இறைவனே தாமே எங்க அனைவர் மேலும் இரக்கமாயிரும். இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த முதல் நாளில் நீர் வழங்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உமது பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு நாளும் நீங்க கூட இருந்து காக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீதாமே துணை நின்று அனைத்தையும் காத்து நடத்துமாறு உம்முடைய பரிசுத்த கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்களோடு இந்த ஆன்லைன் வழியாக கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கவனத்தோடு பார்க்கிற கண்கள் இன்றைக்கு ஆசீர் பெறட்டும். இந்த மாதம் அனைவருக்கும் ஆசீர்வாத மாதமாய் இருப்பதாக. இறைவனே தாமே இந்த நாளை உமது பெயரால் தொடங்குகிறோம். நீரே எங்களோடு பயன்படு இருந்து நடந்து எங்களை காத்து நடத்துமாறு உங்க பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தோடு இந்த செய்திகளையும் இறை புகழ்ச்சி பாடல்களையும் தொடங்குகிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறைமக்களே, இந்த முதல் நாள் காலை இறைவனை புகழ்ந்து பாடி அதை தொடர்ந்து இறைவாக்கு செய்தி நாம் கேட்போம். இப்போது புகழ்ச்சி பாடல்களை கேட்போமாக. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த உன்னதமான இந்த கால வேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து இப்பொழுது ஆண்டவரை தொழுது கொள்ள நாம் கூட இருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்று சொல்லி இப்பொழுது பாடி நாம் ஆண்டவரை புதிய
புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க, ஆமென். உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, ஆமென். குடும்பங்கள்ல, உறவுகள்ல எல்லா விதமான பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் சரி செய்ய போகிறார், ஆமென். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, அந்த சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும், ஹல்லேலூயா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஆண்டவர் புதிய மாதத்துக்குள் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. Thank you for this fresh new morning, Yes, fresh Father new God, month that Jesus. you have given us, Lord Amen. Jesus. Thank you that you have been with us all these 9 months and you have stepped us in together Yes, with God. this 10th month, Lord Jesus. Amen. We praise and we glorify your name, Lord Father. We thank you loads and loads, Lord Jesus, Amen. as you have helped us financially, Lord Master, Yes, as you have Jesus. helped us in physically, Lord Jesus, Amen. as you have helped us mentally, Lord Father. Amen. You have sent your messengers to help us and guide us and protect us, Lord Jesus. Amen. We thank you for all the aids that you have done for us, Lord Jesus. Yes, Father. Will you help us to glorify your name more and more, Lord Jesus? Amen. Help us to worship you more and more, Lord Jesus. Yes, I Father. place into your hands all the viewers, Lord Jesus. You bless them and you glorify them, Lord Jesus. Amen. You help them to listen to the word, Lord Father. I ask this prayer in the name of Jesus. Amen. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம் யாவரும் இப்பொழுது அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் நமக்குள் அவர் வசிக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது நம் யாவரும் இந்த பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோமாக. Yes, Lord. Yes, Master. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
நமக்குள் அவர் வசித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். நமக்குள்ள ஆண்டவர் வசிப்பதனால நமக்கு என்ன நேர்ந்தாலும் யோபை போல திடனோடு எந்த காலமும் போற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், விசுவாசம் நம் உள்ளத்துல இன்றைக்கு வளர வேண்டும். ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் இறை வாக்குக்காக இப்பொழுது கண்களை மூடி நாம் செபிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you, Lord. சப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே, இறைவாக்கை கேட்கும் போது சப்பா நீங்களே தொடுவீராக தகப்பனே. விசேஷமாக சப்பா இந்த தொலைக்காட்சி பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க தொடுவீராக சப்பா. தாகத்தோட ஏக்கத்தோட யாரும் உடைய பாதத்துல வந்திருக்கிறாங்க தகப்பனே, அவங்க மத்தியில நீங்க வாசம் செய்யும் தகப்பனே. அக்கினி வல்லமை, அபிஷேகின் வல்லமையால நிரப்பி தகப்பனே, உடைய கரம் அவங்க மேல இறங்கட்டும் சப்பா. இந்த புதிய மாதத்துல தகப்பனே எல்லாமே செழிப்பாக மாற்றுவீராக தகப்பனே. 2 மடங்காக ஆசீர்வாதத்தை கொடுத்தே சப்பா. குடும்பத்தை நீங்க உயர்த்தி வையும் ஆண்டவரே. வேலையில்லாத யார் எழுந்து கொண்டிருக்கிறாங்களோ வேலை கொடுத்து இந்த வாய்களை தகப்பனே நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எந்த நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவா இருந்தாலும் சப்பா இந்த கடந்த மாதத்துல நீங்க வழி நடத்துற மாதிரியே சப்பா இந்த மாதத்துல தகப்பனே அபிஷேகத்தால எங்களை நிரப்பும் தகப்பனே. Let your Holy Spirit surround us, Lord Jesus. Yes, Jesus. Let your holy wings protect always, Lord Jesus, by your shield, Lord. Let your holy hands always touch us wherever we go, wherever we come, Lord. Let we be the blessing for everybody, Lord Jesus. Yes, Jesus. As we are going to hear the word of God, Lord Jesus, let the word of God touch deep inside their heart, Lord, and penetrate within all the people who are watching this, Lord Jesus. Yes, Jesus. Let them get a miraculous life, Lord Jesus. சப்பா உடைய வாழ்க்கை சப்பா அவங்க வாழ்க்கையில தகப்பனே உடைய வல்லமையால நிரப்பி தகப்பனே ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கிறவே நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை அவங்க சொல்லும் போதே சப்பா இந்த நேரத்துல சப்பா உங்களுடைய வார்த்தையை அவங்களுக்குள்ள பாயிரம் மாதிரி நீங்க ஆசீர்வதிக்கிறாங்க. எல்லாத்தையும் உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். Everything I surrender to your mighty and holy hands, Lord Jesus. I close my prayer to Jesus Christ, Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் இறை வாக்கை இப்பொழுது நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று அக்டோபர் மாதம் முதல் நாள். இந்த நாளை இன்றைக்கு திருச்சபை குழந்தைகளின் தினம் என்று அழைக்கின்றன. ஏனெனில் இன்று புனித இயேசுவின் குழந்தை தெரேசா அம்மாளுடைய பெருவிழா. இன்று திருச்சபை குழந்தை தெரேசா அம்மாளுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. இவங்க பூமியில வாழும்போது இவருடைய நோக்கம் என்ன? உலகிலே பல புனிதர்களை தியானிக்கின்றோம். இன்றைக்கு இவர்களுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, வாழும் காலமெல்லாம் இறை வாக்கை பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இரண்டாவது, பல மக்களுக்கு இந்த வாக்கை சேர்க்கும் போது அநேக ஆன்மாக்கள் ஆண்டவரிடம் வந்து சேர வேண்டும் என்று அவருடைய நோக்கமாய் இருந்தது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மக்களே, இன்று புனித குழந்தை தெரேசாமாளுடைய பெருவிழாவை சிறப்பிக்கிற நாம் அவர்களை சிறுமலை தெரேசா என்றும் அழைக்கப்படுவார்கள். ஆகவே இவர்கள் வாழ்விலே எப்படி ஆண்டவர் நற்செய்திக்காக தயாரித்தாரோ, இவர்கள் வாழ்விலே அநேக ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். நற்கண்டை முன்பு அநேக மணிக்கணக்கில் அமர்ந்து அவங்க சந்திக்கிற ஒருவருக்காக ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். ஆகவே இன்றைக்கு திருச்சபை நினைவு கூறுகிறது. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே இறைப்பணிக்காக பயணிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். எப்படி ஆண்டவர் 72 பேரை நியமித்து 2 பேராக தன் சொந்த வீட்டாருக்கு செல்லுங்க, அவங்களுக்கு தேவையானதை ஜெபித்து வாங்கி கொடுங்க என்று அனுப்பினார். அவர்கள் சென்று நோய் உள்ளவர்களையும், அவர்கள் சென்று பசாசு பிடித்தவர்களையும், அவர்கள் சென்று அந்த வீட்டுக்கு தேவையான அமைதிகளையும் ஜெபம் பண்ணி வாங்கி கொடுத்தார்கள். திரும்பி மகிழ்ச்சியோடு இயேசுவை சந்திக்க வந்தார்கள். நாங்கள் ஜெபிக்கும் போது பேய்களும் நோய்களும் குணமடைந்தன என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். என் நண்பரே மக்களே, இதுதான் இன்றைக்கு நினைவு கூறுகிற நாள். ஆகவே இந்த அக்டோபர் மாதம் இந்த முதல் நாள் இறைவன் நம்முடன் இருந்து நம்மையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில கண்களை மூடி ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு. நீங்கள் புறப்பட்டு மக்களினத்தாருக்கு நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொன்னவரே, இன்று புனித குழந்தை திரேசம்மாளை முன்னிட்டு அவர்கள் எப்படி இந்த பூமியிலே நற்செய்திக்காக வாழ்ந்தார்களோ, அதே போல இன்றைக்கு என்னோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நற்செய்திக்காக தயார்படுத்துவீராக. இன்றைய வாசகம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நாங்கள் கேட்கும் போது எங்க உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சி எழும்பட்டும். உம்முடைய சுவிசேஷம் மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணிக்க என்னோடு கலந்து கொள்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இன்றைக்கு விதைப்பீராக. இறைவனி தாமே எங்க அனைவரோடு பேசும். இன்றைய திருப்பலி வாசகம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீரோடு உம்முடைய வாக்குகளை தியானிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்றைய திருப்பலி வாசகங்கள் என்ன சொல்லுகின்றது? எசையா இறைவாக்கினர் 66ஆம் அதிகாரம் 10 14 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் மையமான ஒரு செய்தி சொல்லுகின்றார். என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு நாம் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்றோமோ அந்த அர்ப்பணிப்பு என்ன செய்கிறது என்றால், ஒரு தாய் தேற்றுவது போல இருப்பாராம். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு மக்களே, இன்னைக்கு வாசகம் பாருங்க. எசையா இறைவாக்கினர் வாசிக்கும் போது மிக அருமையாக அங்கு சொல்லப்படுகிறார். என்ன வாசகம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அகமகிழ்வார்களாக. எதற்காக அகமகிழ வேண்டும் என்று பார்க்கும்போது ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார் 13வது வாக்கியத்திலே, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் தேற்றப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி தேற்றுவார்? விழுந்த நேரத்திலே, சோர்ந்த நேரத்திலே, விடப்பட்ட நேரத்திலே, பிரச்சனை நேரத்திலே, குழப்பத்தின் நேரத்திலே ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை தேற்றுவாளோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இதே போல உன்னுடைய வாழ்க்கையை நான் தேற்றுகிறவராக இருப்பேன். அப்போது நீங்கள் தேற்றப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இதான் இந்த திருப்பலி வாசகத்தின் முதல் வாசகத்தின் மைய செய்தியாய் இருக்கின்றது. தேற்றப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நண்பரி மக்களே, கடவுளின் அரவணைப்பிலே நாம் கடந்து வரும்போது அந்த அரவணைப்பு எப்படியா இருக்கிறது? தாயை போல் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். நண்பரி மக்களே, ஏன் தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்? ஒரு தாய்க்கு பாருங்க என்ன அனுபவம் பாத்தீங்கன்னா, அது பிள்ளை நன்றாயிருந்தாலும் அவைகளை குறித்து அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. எந்த பிள்ளை கெட்டு இருக்கிறதோ அதை குறித்து அதிகமாக யோசிப்பாங்க. ஏனெனில் அந்த பிள்ளை எப்படியாவது மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆக அந்த தாயின் குணம் எந்த பிள்ளைகளையும் விடாது. ஆகவே கடவுள் தன்னுடைய குணத்தை தாய்க்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு தாயாகவும் உங்களுக்கு தகப்பனாகவும் இருக்கின்றேன். உங்களை அரவணைக்கின்ற கடவுளாய் இருக்கிறேன். பல நேரங்களிலே தாயாய் இருக்கிறேன், பல நேரங்களிலே தகப்பனாய் இருக்கின்றேன். ஏனெனில் தகப்பனுக்குரிய ஸ்தானமும் தாய்க்குரிய ஸ்தானமும் வெவ்வேறாய் இருக்கின்றது. இந்த ரெண்டையும் தான் உலகிலே பெற்றோர்கள் என்று உருவாக்கி தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆண்டவர் தன்னுடைய குணாதிசயத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். அவர் ஒருவரை தாயும் தகப்பனுமாய் இருக்கின்றார். அதை நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். தகப்பனுக்கு உரிய ஞானத்தையும் தாய்க்குரிய ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். இரண்டுமே தங்கள் பிள்ளைகளை பேலன்ஸ் செய்து அவர்களை இறை பணியிலே நடத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஆகவே இன்றைய நற்செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 வரைக்கும் வாசிக்கும் போது இங்கு ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்றார் பாருங்க. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி பின்வருமாறு அவர்களுக்கு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி, நண்பரி மக்களே, நீங்க மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால்
விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். பெரியவர்களாகிய நமக்கு மனமாற்றத்தின் அடையாளமாக பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துகின்றார். ஒரு சிறு பிள்ளையை அழைத்து, இன்றைக்கு பிள்ளைகளின் தினம், சிறு பிள்ளைகளை அழைத்து அந்த சிறு பிள்ளைகளை போல மாறிடுங்க. ஏன் சிறு பிள்ளைகளை அழைத்து சொன்னார்? ஏனெனில் இன்றைக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்க, பயணம் செய்கிறார்கள், யாரோ வாகனத்துல பயணம் செய்யறாங்க, அவங்க பின்னால வேறு யாரோ போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை பார்த்து உடனே சிரிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு ஒரு குழந்தையை பாருங்க, பாசத்தினால கடிப்பாங்க, அழும், சில நேரம் கழி தட்டிட்டு சிரிச்சா அதுவும் சேர்ந்து சிரிக்கும். இதுதான் பிள்ளையின் குணம். இது ஏன் நமக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார்? ஏனெனில் பூமியிலே நாம் வாழும்போது ஒருவருக்கு ஒருவர் பாசத்திலும், ஒருவருக்கு ஒருவர் அன்பிலும், ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறதிலும், ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கிறதிலும், ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை பற்றி கொண்டு ஒற்றுமையாக வாழ்ந்து கிறிஸ்துவை பெருமைப்படுத்தும்படிக்காக தான் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆனால் நாம் உணராமல் நம் உள்ளத்திலே குரோதங்களும், நம் உள்ளத்திலே தீமைகளும், நம் உள்ளத்திலே வேதனைகளும், நம் உள்ளத்திலே விரோதங்களையும் சேகரித்துக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றோம். அவங்க எனக்கு பிடிக்காது, அவங்களோட நான் சேர மாட்டேன், இவங்க எனக்கு தேவையில்லை, இவங்களோட நான் இருக்க மாட்டேன். பிரிவினை ஆவி இன்றைக்கு குடும்பங்களிலே நுழைந்திருக்கின்றன. இந்த பிரிவினை ஆவி என்ன செய்கிறது? கணவன் மனைவியும் பிரிக்கிறது, பிள்ளைகள் பெற்றோர்களை பிரிக்கிறது, எண்ணங்களை வேறுபடுத்துகிறது, கீழ்ப்படியாத ஆவிகள் நுழைகிறது, அந்த வீட்டிலே குழப்பத்தை உண்டாக்குகின்றன. இவற்றுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் குழந்தைகளை போல் மாற மனமாற்றம் அடைய வேண்டும். உருவத்திலே பெரியவர்களாய் இருந்தாலும் குணத்திலே குழந்தைகளாய் இருங்கள். ஏனெனில் ஒற்றுமை அங்குதான் வந்து சேரும். எங்கு ஒற்றுமை இருக்கிறதோ அங்கு ஆண்டவர் இருப்பார். எங்கு ஒரு மனம் இருக்கிறதோ அங்கு ஆண்டவர் இருப்பார். ஏன் இவற்றை நமக்கு கொடுக்கின்றார்? காரணம், நாம் அனைவருமே இறை மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. இயேசுவில் அன்பான இறை மக்களே, இந்த ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அந்த சிறு பிள்ளை அழைத்து அதன் தொடர்ச்சி என்ன சொல்லுகிறார் பாருங்க என்று பார்க்கும்போது, விவிலியத்திலே என்ன சொல்றார்? நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இந்த சிறு பிள்ளை போல யார் மாறி விடுகிறார்களோ அவங்கதான் விண்ணரசில பெரியவங்களா. ஆண்டவரை பார்த்து கேட்டார் பாருங்க, சீடர்கள் கேட்கிறாங்க, யார் பெரியவங்க விண்ணரசில? ஏனெனில் சீடர்களுக்குள்ள இயேசுவோடு பயணம் செய்ததுனால அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, நாங்க கூட ஆண்டவர் மாதிரி ஆல்மோஸ்ட் ஆயிட்டோம். ஏனெனில் பிசாசுகளை விரட்டுகிற திறன், இறைவாக்கு உரைக்கிற திறன், நோய்களை குணமாக்குற திறன் ஆண்டவர் இருக்கும் போதே அவர்களுக்கு கொடுத்து விட்டார். உடனே அவர்களுக்குள்ள ஒரு பெருமை, ஆல்மோஸ்ட் நாங்க இயேசுவை போலே மாறிக்கொண்டிருக்கிறோமே, அப்படி என்றால் எங்களில் யார் பெரியவர்கள் என்ற ஒரு பிசாசின் ஆதிக்கம் உள்ளே வந்துவிட்டது. இன்றைக்கு இப்படித்தான், குழுவில் ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், நான் எப்படி செய்கிறேன், நீ எப்படி செய்கிறேன், நாம எப்படி இருக்கின்றோம் என்ற பெருமை நமக்குள்ளே வரும் என்றால் இறைவழி திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய்விடும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உருவத்திலே நீங்க பெரியவர்களா இருந்தாலும் குணத்திலே குழந்தைகளாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி தாய் தன் பிள்ளையை தேற்றுவதாக இருக்கின்றாலோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னோடு இருக்கின்ற அனைவரையும் ஒரு தாய் போல தேற்றுகிறவர்களாக, தந்தை போல அரவணைக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கின்றார். என் அன்பு மக்களே, தாய்க்கும் தந்தைக்கும் என்ன என்று பார்க்கும்போது மொழி, இனம் வேறுபாடு இல்லாமல் இருப்பது, டினாமினேஷன் வேறுபாடு இல்லாமல் இருப்பது, அனைவரையும் அரவணைப்பது, அனைவரையும் காக்கக்கூடியது, இதுதான் குழந்தையின் குணமாய் இருக்கின்றன. ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்க, இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றே என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஒவ்வொருவரையுமே சிறு பிள்ளைகளை போல, தன்னுடைய பிள்ளைகளை போல கவனிக்கணும். இது கிறிஸ்தவங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த சட்டம். முடியுமா? நல்லா கவனித்து பாருங்க. ஒரு வீட்டில ஒரு பெரியவங்க, வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்க,
அவங்க ஏதோ தவறு செய்தாலோ பேசினாலோ என்ன நினைப்பாங்க, இவ்வளவு பெரிய வயதா இருக்கிறது, இவங்களுக்கு அவ்வளவு தெரியவில்லையா என்றுதான் தன்னுடைய நிலையிலிருந்து பேசுவார்களே தவிர அவங்க நிலையிலிருந்து பேசுவது கிடையாது. அவங்க நிலையிலிருந்து பேசதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை போல நீங்களும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் நீங்க உங்க பிள்ளைகளை போல பாவிக்க வேண்டும். அப்பொழுது பாருங்க, நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையிலே சிறந்தவர்களாக இருப்போம். அங்கு வேறுபாடுகள் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது. தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவுகள் பலப்படுவதற்காக தான் இந்த அக்டோபர் மாதம் முதல் நாளாகிய இன்று ஆண்டவர் நம்மை வாழும்படி அழைத்திருக்கின்றார். இத்தனை காலம் நீங்க எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன தீர்மானிக்க வேண்டும்? எங்களையும் காப்போம், எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் காப்போம். எங்களை சுற்றி இருக்கிற எவரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த மொழியினரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அனைவரையும் நாங்கள் காப்போம். ஏனெனில் இன்றைய புனிதர் குழந்தை தெரேசாவுடைய நோக்கம் இறை நற்செய்தி பலருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், ஒரு ஆன்மாவும் அழியக்கூடாது என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஆகவே அவர்களை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்குள் இருந்த அதே குணங்கள் நமக்குள்ளும் வர ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க என்ன சொல்லுகிறார், இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்பும் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுகிறவராய் இருக்கின்றார். எப்பொழுது நாம் குழந்தையை போல மாறி தாயை போல அரவணைக்கின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார் பாருங்க, தம் ஆற்றலை நம்மொழியாக வெளிப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். என் அன்பு மக்களே, மாசு அற்றவர்களாக கடந்த நாட்களில் யோபை குறித்து தியானித்தோம். மாசு அற்றவர், நேர்மையானவர், கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவர், தீமை விட்டு விலகுகிறவர். பூமியிலே அவரை போன்ற ஒருவர் கடவுள் கொடுத்த சாட்சி. ஆகவேதான் துன்பத்தின் மத்தியிலே கடவுள் துணையாயிருக்காவிட்டாலும் அவர் அருள் பார்வை கொடுத்து வைத்தார். யோபுடைய வெற்றிக்கு காரணம் முழுக்க முழுக்க யோபுவின் நம்பிக்கை மட்டும்தான். ஏனெனில் உன்னத கடவுள் யோபுவின் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே தைரியத்தோடு பிசாசு கையில் ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் யோபு எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவனாய் வாழ்ந்திருப்பான். அவர் உதவி செய்யாமலேயே யோபு தன்னுடைய சுய நம்பிக்கையின் விசுவாசத்தில தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் வெற்றி கொண்டார். ஆகவே கடவுளின் உள்ள மகிழ்ந்ததினால் 2 மடங்கு கொடுக்க கடவுள் தீர்மானித்தார். நம்முடைய வாழ்க்கையில இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகின்றார். குழந்தையை போல உள்ளம் மாற வேண்டும், அனைவரையும் அரவணைக்கிற குணம் வேண்டும், எவரையும் பிரித்து எவரையும் கீழ்த்தரமாக பேசாமல் அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒற்றுமையின் சிகரம் எது என்றால் அது கிறிஸ்தவ குடும்பம். இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒற்றுமையாக திகழ்ந்து உலக மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அதை பார்க்கிற அநேக கண்கள் மீண்டும் எழ ஆரம்பிக்கும். நண்பர்களே, மக்களே, இதை பார்க்கிற நீங்களும் இன்றைக்கு இறைவாக்குக்காக அர்ப்பணியுங்கள், இறைவாக்குக்காக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நாங்களும் பயணிக்க வேண்டும், எங்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதம், நாங்களும் வாழும் காலங்களிலே எங்க சிந்தனையில, எங்க சொல்லில, எங்க செயலில உம்மை வெளிப்படுத்துகிற குணாதிசயங்கள் எங்களுக்கு வேண்டும். பல வேளைகளில் குழந்தைகளாகவும் பல நேரங்களிலே தாயாகவும் செயலாற்றுகிற குணாதிசயத்தை எனக்கு தாரும். குழந்தையாயிருந்து மன்னிக்கிற குணமும் தாயாயிருந்து அரவணைக்கிற குணமும் எனக்கு தேவை. நீ சொன்ன வாக்குறுதிப்படி நான் வாழ எனக்கு அருள் தாரும் என்று ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். ஏனெனில் இன்றைய பதிலுரை பாடல் வாசிக்கும் போது தாவீது மிக அருமையாக பேசுகின்றார். பாருங்க, திருப்பாடல் 131, திருப்பாடல் 131 1 முதல் 3 வரை வாக்கியங்கள் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை. குழந்தையின் குணமும் தாயின் குணமும் கொண்டிருக்கிறவங்களுக்கு இருமாப்பு 2 மனது இல்லை.
என் பார்வையில் செருக்கு இல்லை. பெருமை இருக்காது. குழந்தை குணமும் தாய் குணமும் உள்ளவர்களுக்கு பெருமை இருக்காது. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவது கிடையாது. மிதமிஞ்சின செயல்கள், பெருமைக்குரிய செயல்கள், அவைகளில் நான் ஈடுபாடு வைப்பது கிடையாது. பாருங்க, இந்த திருப்பாடல் 131 எழுதும் போது தாவீது அரசனாக இருக்கின்றார். ஒரு நாட்டு அரசனிடத்துல எவ்வளவு திமிர் இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஆனால் தாவீது என்ற நாட்டு அரசனிடத்துல ஒரு துளி கூட அவைகள் இல்லாமல் போய்விட்டது. ஏனெனில் இன்றைய நாட்டு அரசர்களுக்கும் அன்று வாழ்ந்த தாவீது நாட்டு அரசனுக்கும் வேறுபாடு என்ன? இன்று வாழ்கிறவர்கள் உன்னத கடவுளை நோக்கி வேண்டி செயல்படுவது கிடையாது. அன்று வாழ்ந்த தாவீது உன்னத கடவுளை நோக்கி ஜெபித்து தன் வாழ்க்கையை பயணிக்கிறவராக இருந்தார். ஆகவேதான் அவர் ஒரு அரசனாய் இருந்த பொழுதிலும் அவர் எப்படி எழுதுகிறார்? ஆண்டவரே, என் உள்ளம் இருமாப்பு கிடையாது. என் பார்வையில நான் செருக்கு கொண்டு வருவது கிடையாது. எனக்கு மிதமிஞ்சின அரிய பெரிய செயல்களை நான் ஈடுபடுவது கிடையாது. மாறாக என் நெஞ்சம் நிறையும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எனக்கென அமைதி கொண்டிருக்கின்றது. தாவீது பாருங்க, அரசனாய் இருக்கிற காலகட்டத்திலே அவருடைய செயல்பாடுகளை குறித்து நிர்ணயிக்கின்றார். எப்படி தாய் மடியில் குழந்தை தவழுகிறதோ அது போல நான் உம்மிடத்தில் இருக்கின்றேன். என் உள்ளத்துல எந்த குரோதத்தையும் நான் வைத்துக் கொள்வது கிடையாது. ஆகவேதான் தாவீதை குறித்து கடவுள் சொன்னார், என் இதயத்துக்கு இவன் பிரியமானவன். கடவுளின் இதயத்துக்கு பிரியமானவன் என்ற பெயர் எடுத்தவர் தாவீது. என் அன்பின் மக்களே, இவைகளை ஏன் நாம் படிக்கின்றோம்? ஏனெனில் நம்முடைய வாழ்க்கைகளும் மாற வேண்டும். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் சொன்னது போல சிறு பிள்ளைகளை போல மாறுங்கள். மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறுங்கள். நண்பர்களே மக்களே, ஆண்டவர் விரும்புகிறதை நாம் செய்யும் போதுதான் நாம் விண்ணகத்துக்குரியவர்களாக வாழ்வோம். நாம் இறந்த பிறகு பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுவோம். ஆண்டவருக்குரியதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த பூமியிலே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பெருமைக்குரிய நிகழ்ச்சிகளை நடத்தலாம், ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பிரவேசிக்க இயலாது. அவர் ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால், தாவீது அரசனாய் இருந்த போது கூட நான் செருக்குக்கு அடிமை இல்லை, இருமாப்புக்கு அடிமை இல்லை, நான் அநேக தீமைக்கு அடிமை இல்லை, எல்லாவற்றையும் விளக்கி ஒரு தாயின் மடியிலே தவழ்கிற குழந்தையை போல நான் இருக்கிறேன் என்று அரசனாய் இருந்த போது அவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறார் பாருங்க. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகின்றார். நாம் குழந்தைகளாய் பிறந்த காலங்களிலே எப்படி எல்லாரும் பாசமா இருந்தோமோ அதே போல வளர்ந்த இந்த காலத்தில கூட இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பெயரிலே வித்தியாசம் இருக்கலாம், மொழியில வித்தியாசம் இருக்கலாம், இனத்தில வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் அனைவரும் கடவுளின் சாயல் என்பதுதான் உண்மை. ஆகவே இயேசு சாமி பூமியில் வரும்போது எப்படி ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லாமல் போனார்கள்? அப்படி என்றால் கிறிஸ்தவர்களை தவிர உலகில் வாழ்கிற அனைவருக்காக தான் சிலுவையிலே மரித்தார். அந்த அனைவரும் கிறிஸ்துவின் பின்னே வர வேண்டும் என்றால் இவரை பின்தொடர்கின்ற நாம் சாட்சிகளாய் மாற வேண்டும், இயேசுவின் சாட்சிகளாக மாற வேண்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். இத்தனை காலமாய் என் வாழ்க்கையிலே சாட்சியம் இல்லாமல் போயிருக்கிறது. என் சிந்தனையிலே பாவம், என் வாய் சொல்லிலே பாவம், என் செயலிலே பாவம், ஒரு கிறிஸ்தவன் இந்த கடமை உணர்வை மறந்து வாழ்ந்த பாவம். என்னை மன்னித்து விடும், என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காகவே நாங்கள் போற்றுகின்றோம். இந்த அக்டோபர் மாதம் முதல் நாள் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீரேன். முதல் பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனையோடு வேலை இல்லாமல் பண கஷ்டத்திலே உணவுக்காக, உடைக்காக, இடத்துக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அநேகர் குடும்பங்களில் இருக்கிற கண்ணீர்களை கவனித்து பார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்க தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னீரே.
இந்த காலை நேரத்தில் என்னோடு செபிக்கிறவர்கள் அனைவரையும் தேற்றுவீராக. உடைந்து போன உள்ளங்கள், உடைந்து போன குடும்பங்கள், பற்றாக்குறையில் இருக்கின்றவர்கள், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கழிக்கின்ற எண்ணங்கள் திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீ தேற்றுவீராக. இந்த அக்டோபர் மாதம் முதல் நாளிலிருந்து ஒரு புது பலனை நீர் கொடுப்பீராக. தேற்றப்படுவீர்கள் என்று சொன்ன வாக்கை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவரும் தேற்றப்படுவார்களாக. இந்த நாள் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்ப்பார்களோ, உலகத்தில் இருக்கிற அனைத்து திசைகளில் பார்க்கிற மக்கள் தேற்றப்படுவார்களாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்தியாவில பல பாகங்களிலே பார்த்து கொண்டிருக்கிற உமது மக்களை ஆசீர்வதிப்பீராக. செல்வத்தினாலும் பற்றாக்குறையில் நிறைந்திருக்கிற உமது பிள்ளைகளை நிரப்பீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த முதல் நாள் காலை உமது பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும். சிங்கப்பூரில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கரம் அவர்களை தொடுவதாக. அவங்க செபிக்கிற அந்த இடத்துல அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆண்டவரே. மலேசியாவில் இருந்து செபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். உடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. லெபனான் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற அந்த நிமிஷத்துல அவர்களை சூழ்ந்திருக்கிற இடங்களை நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆஸ்திரேலியா ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரம் தொடப்படுவதாக. உமது கிருபையினால் தாங்கி நடத்துங்க ராஜா. உடைய மகிமையின் வல்லமை எமது பிள்ளைகள் மேல் கடந்து வருவதாக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். துபாயிலிருந்து செபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் இந்த நேரத்தில் அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேற்றப்படும்படிக்காக செபிக்கின்றோம். பல மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய கரம் தொடுவதாக. அவங்க தேவைகளை நீ சந்தியும் ஆண்டவரே. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். அங்க இருக்கிற பணியாளர்களை என் ஆண்டவர் தொடுவீராக. அவர்களை கொண்டு அவர்களை சுற்றி இருக்கிற மக்களை தேற்றுவீராக. நற்செய்தி பணிக்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் உள்ளமெல்லாம் தாயை போலும் குழந்தை போலும் மாறி அரவணைக்கிற குணத்தினால் நிரப்பீராக. யுஎஸ்காய் நாங்க செபிக்கிறோம் ஆண்டவர். இத்தாலிக்காக செபிக்கிறோம். ஜெர்மனிக்காக, கனடாக்காக, அயர்லாந்துக்காக, இங்கிலாந்துக்காக செபிக்கிறோம். இங்க வாழ்கிற எல்லா மக்களையும் நீங்க தொடுவீராக. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை தொடுவீராக. மனமாற்றம் உருவாகட்டும் ஆண்டவரே. உலகில் இருக்கிற அனைவரையும் நினைவு கூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு குழந்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம், பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எப்படி குழந்தை தெரேசா உள்ளத்தில் இருக்கிற அந்த ஏக்கம் இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைகள் உள்ளத்திலும் புகட்டுவீராக. சிறு வயதிலிருந்தே உடைய வாக்கை அறிந்து அதற்கேற்றவாறு வாலிப பருவத்தை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இறைவனி தாமே என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாள் மாதம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த மாதத்துக்கு தேவையானதை உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த முதல் நாளே உமது பிள்ளைகள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் காணப்படட்டும். இந்த மாதத்துக்குரிய வாடகை, இந்த மாதத்துக்குரிய கரண்ட், இந்த மாதத்துக்குரிய செலவு, இந்த மாதத்துக்குரிய ஆண்டவரே உணவகத்துக்குரிய பணம் எல்லாவற்றையும் உமது பிள்ளைகளுக்கு நீங்க வாய்க்கப்படும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதம் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நீரே ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துமாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீரை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்துடாதீங்க, இன்னைக்கு திருப்பலி வாசகம் அக்டோபர் மாதம் முதல் நாள். இன்னைக்கு குழந்தை தெரேசா மாளுடைய நினைவு நாள். அவருடைய நோக்கம் நற்செய்தி அறிவிப்பது, ஆன்மாக்களுக்காக பல மணி நேரம் ஜெபிப்பது. இது இந்த 2 குணம் தான் அவங்களது விசேஷமான குணம். அதை இன்றைக்கு நாமும் பெற்றுக்கொள்வோம், இறைவாக்கறிவோம், இறை மக்களாக மாறி அநேகரை இறைவனுக்கு சொந்தமாக்குவோம். ஆகவே இன்றைய திருப்பலி வாசகங்களை ஞாபகம் வச்சுக்கங்க. எசாயா இறைவாக்கினர் 66, ஐசையா 66, சாப்டர் 66 verses 10 to 14, 10 இருந்து 14. திருப்பாடல் சாம்ஸ் 131, 1 முதல் 3, 1 to 3. இன்றைய நற்செய்தி மேத்யூ சாப்டர் 18 verses 1 to 5, 1 5 வரைக்கும். மறந்து விடாதீர்கள். திரும்ப உங்க வீட்டில படிங்க, குடும்பமா படிங்க. ஆண்டவரின் மக்களாக வாழ்வோம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாகும். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்க
இறைவன் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.